friends, welcome back to my channel. It's Soundriya Sukumar. So இன்னைக்கு vlogல என்ன பார்க்க போறோம்னா எங்க அக்கா வீட்டுக்கு தான் நான் போறேன். சோ அதுதான் இந்த vlogல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க அத பார்க்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க ஆசியா கூப்பிட்டோம் அதனால வந்திருக்காங்க. ஆமா அதனால போறேன். ரேபிடோ புக் பண்ணி தான் கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா அப்போ 8:50 அந்த மாதிரி கிட்ட 9 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோவில் தான் வந்து போயிட்டு இருந்தோம். நான், அக்கா, 3 பாப்பா. ஸோ இதுதான் வந்து நம்ம அக்காவோட வீடு. ஆல்ரெடி அனதர் ஒரு vlogல பார்த்துருப்பீங்க. ஏம்மா நல்லாயிருக்கும் எங்கள் அக்கா வீடு. ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கும். இந்த பக்கம் ஸோ வருங்கால யூடியூபர் இவங்களும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இவங்களும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ vlog கண்டினியூ பண்ணுறேன். லெட்ஸ் சீ எவ்வளோ பொம்மை வந்து வச்சிருக்காங்கன்னு நான் காமிக்கிறவங்களுக்கு. அவ்வளோ அழகா இருக்கு பொம்மை. வெயிட் பண்ண முயல் பொம்மை, அப்புறம் இது ஒன்று க்யூட்டா இருக்கு. இது நல்லா இருக்கு. வந்தாச்சு. இது வந்து அவங்களுடைய பெட்ரூம். ஆக்சுவலா ஒரு நிமிஷம் என்னன்னா இந்த பவுச் வந்து லைக் நான் வந்து டெக்கம் போகும்போது வாங்கினது. ஓகேயா, இத ஒரு 1 year காணும் நான் தேடி உள்ள வந்து நுழையிறேன். ஷெல்ஃப்ல ஸோ இது வந்து பாப்பா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு டான்ஸ் பண்ணியிருந்தேன். அது சைடில் ஆட் பண்ணுறேன். அதுக்கு வந்து இவ சைனீஸ் அந்த வேஷம் போட்டிருந்தான். அதுக்கு வந்து இதை வந்து பிடிச்சிட்டு ஆடுற மாதிரி இருக்கு. ஆடி காட்டு, பண்ணி காட்டு, அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு. பரவாயில்ல, ஆடு. ஸோ இப்படி தான் பண்ணியிருந்தேன். அந்த கிளிப் நான் ஆட் பண்ணுறேன் சைடில் பாருங்கள். பாயாசம் சூடாயிட்டு இருக்கு. எங்கள் அக்கா அழகை பாருங்கள். எனக்காக பாதாம் கொடுக்குறான். பாசம் மலர்கள். நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கோங்க. மொத்தம் பாயாசம் நான் வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் அக்கா எனக்கு பாயாசம் கொடுத்துருக்கா. ஸோ வெசல்ஸ் தான் அக்கா வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வெசல்ஸ் சேர்ந்து கிடக்கு. என்னமோ சாப்பிட்டு வச்சிருக்காங்க, கழுவி கவுத்து வச்சிருக்காங்க. காட்டு, இதை காட்டலாம். ஸோ இந்த கேமரா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியல. வரண்டி செல்லோ இது உள்ள பார்த்தா நம்மளுக்கு வந்து வெயிட் எப்படி மாறி மாறி தெரியும். சொல்லு, இதுதான் காட்டணும். ஸோ எங்கள் அக்கா டெய்லியுமே கிச்சன் வந்து வாஷ் பண்ணுவான். டெய்லியுமே நான் பார்த்துருக்கேன். அவள் மேரேஜ் சாமான் உடச்சிட்டிங்களா? அவள் மேரேஜ் ஆனதுலேருந்து டெய்லியுமே இந்த கிச்சன் மேடையை வந்து அவள் கழுவாள். சமைச்சிட்ட பிறகுமே லைக் இப்போ வந்து நான்வெஜ் செஞ்சாதான் அப்படின்னு இல்லை, டெய்லியுமே இந்த ரொட்டீன் அவள் க்ளீன் பண்ணி கழுவி வைப்பாள். அதை பார்த்துருக்கேன். நானும் அப்படி இருக்குன்னு நினச்சிருப்பேன். நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். ஸோ ஹாட் வாட்டர் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா சப்பாத்தி செய்ய போகிறோம். தங்கச்சிக்காக ஸ்பெஷல் சப்பாத்தி. கேரம் போர்டு விளையாடுற மூடில் நான் இப்போ இருந்தேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம? இங்கேயா? இங்கே உட்காரணுமா? எஸ், பண்ணல. ஆனால் இந்த வீடு எனக்கு பிடிக்கும் ஃபஸ்ட்லேருந்து. நான் தான் எங்கள் அக்காவுக்கு ஆக்சுவலாக மாப்பிள்ளை பார்க்கும்போது இந்த வீட்டுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். ரெண்டாவது அக்காவுக்குமே அப்படி தான். நான் தான் ஃபஸ்ட்டு போய் வீடெல்லாம் பார்த்து வந்து சொல்லி விட்ருவேன். இந்த இடம் இப்படி இருக்குது, அந்த இடம் இப்படி இருக்குது, எல்லாமே சொல்லுவேன்.
ஆக்சுவலி எங்க சித்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நாங்க ஃபர்ஸ்ட் போய் எது பண்ணுவோம் நாங்க ஹெல்த்தியா சொல்லுவோம். ஹெல்த்தியாக சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை ரீல்ஸுக்கு ரெடினா அக்கா சித்தி ரெடி தான். ஓகே, நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். நானா? ஓகே, சாப்பிட நீங்கள் ரெடினா நான் வைக்க ரெடி. நம்ம வந்து சாப்பிட வந்து எங்க சித்தி தான் எனக்கு ரெடி பண்ணாங்க. எப்படி ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு சொல்லலாம். சூப்பராக இருக்கும் சொல்லு. சித்தி செஞ்சால் செம்மையாக இருக்கும்னு சொல்லு. சித்தியை செஞ்சா நம்மளுக்கு வெறித்தனமா இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு செம்மையா இருக்கும். சரி, நம்ம அம்மா அப்பா கிச்சன்ல என்ன பண்ணலாம் சொல்றீ. ஸோ எங்கள் அக்காவோட ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாம். மேலே வந்து இந்த மாதிரி பொம்மை வச்சுருக்காங்க, கண்ணாடி. இதை ஓப்பன் பண்ணோன்னா ஏதோ டமால்னு வந்து விழுந்துச்சு. இதோட கேட்டு சாரி மூடி. இது வந்து ஃப்ரீசர். தென் இங்கே வந்து அவ கீ வச்சிருக்கான், டொமேட்டோ, புளியோ, தயிர், சம்திங் ஏதோ இருக்கு, கேக்கு, மாவு, தேங்காய். இது என்னது? இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஏதோ இருக்கு. தென் அடியில் வந்து காய்கறி, பீர்க்கங்காய், அது என்னது இருக்கு. இது வந்து நான் எப்பவுமே யூஸ் பண்ணுறேன் ரோஸ் மில்க். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பவுடர் வச்சிருக்கா, பஞ்சாமிர்தம், சிறப்பாடி இதெல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரோஸ் மில்க். நாங்கள் எப்பவுமே ரோஸ் மில்க் மிக்ஸ் வச்சிருக்கா, தேன் பாட்டில், இது வந்து எங்கே வாங்கணும்னு கேட்டீங்கன்னா கெச்சப்பு, முந்திரி, நட்ஸ் வச்சுருக்காங்க. தென் இது என்னது? இது வந்து மொச்சோட்டை. எனக்கும் தெரில, உனக்கும் தெரில. இவ்வளோதான் இருக்கு. நைட்டுக்கு நம்ம வந்து சப்பாத்தி தான் வந்து நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா தெரியல, கேட்டு பார்ப்போம். வீடியோவில் தான் தருவேன், வேற எதுவும் வாங்கிட வாங்கி குக்குக்கா. இது பெரும்பெல்லாம் இல்லை. சப்பாத்திக்கு சுடு தண்ணி மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் பூ வச்சுக்க மாட்டேன். எங்கள் அக்கா மூஞ்சி வந்து காட்டக்கூடாதாம்மா. ஸோ அப்பா வந்து மாவு பேசிட்டு இருக்காங்க. நம்ம தான் வந்து சப்பாத்தி ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் இருக்க மாட்டேன். ஃபுல்லாக இவ்வளோ அந்த 2 பேரும் தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நாங்க இருந்தது சித்தியை பற்றி 4 வார்த்தை பெருமையாக பேசு. எங்க சித்தி உமா கெட்டவ. பாத்தீங்களா, தர மாட்டேன், நான் புடிங்கிப்பேன். அதுதான் கெட்டதுன்னு சொல்றேன். ஆமா, இல்ல கடிக்கிப்பா. இப்ப பாத்தீங்களா, கடிச்சால அதான் 2 வார்த்தை பேசிட்டேன். பேரு இவன் நல்ல பொண்ணு. தேங்க் யூ. பாய். சப்பாத்திக்கு நம்ம ரெடி பண்ணலாம். ஓகே, நம்ம ஒரு பாட்டு சொல்லலாமா? ஓகே. இது நல்லா நம்ம வந்து பிசையணும். அப்பதான் வந்து நல்லா இது அம்மா சைடு வந்து இங்க பாரு, ஒண்ணு ஊந்திச்சு. இங்க வந்து எங்க அக்கா தக்காளி வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு ஊந்திச்சு. சரி சித்தியே, பாப்பாக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு நான் வந்து எனக்கு குழந்தை பசங்க 4 குழந்தைக்கு அம்மா வாங்கி. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் வந்து எண்ணெய் லைட் எது ஓகே. இப்போ இதில் வந்து எண்ணெய் வந்து தடவி வைக்கணுமா. எனக்கு ஆங்கிளே வரல. ஓகே, இப்படி வச்சா தெரியும்னு. ஸோ இது இருக்குங்களா, இந்த எண்ணெய் எடுத்து என்ன பண்ணணும்,
ஓகே, அந்த மாவுல நல்லா தடவிட்டு மூடி வைக்கணுமா? இப்போ மாவுல எண்ணெய் தடவியாச்சா, இதை வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். எங்க அப்பா சொல்லியிருக்கா. தண்ணி மேல வைக்கணுமா? தண்ணி எங்க இருக்கு? இங்கதான் வைக்க. இன்னைக்கு என்னோட சமையல் தான் வந்து சாப்பிட போறாங்க. நான் கேமரா வந்து இப்படி தள்ளுறீங்களா? இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு சமைக்கிறேன். சொல்லுங்க, நான் செய்யறேன். ஸ்டவ் பத்தியாச்சு. எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போடக்கூடாது, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு இல்ல கொஞ்சம் எனக்கு மறந்து போச்சு. மற்றபடி நான் சமைக்கலாம். கடுகு ஃபர்ஸ்ட் வந்து கடுகு போடணும். கடாய் அங்க இருக்கு. கடுகு போட்டுறவா? கடுகு நான் போடுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். கடுகுல காசு சேர்த்து பொரிய போகுது. ஃபர்ஸ்ட் ஒன்று போடுவோம். இல்லை, இன்னும் சூடாகல. ஸோ வெயிட் பண்ணிட்டு கடுகு ஒன்று வந்து அக்கா போட்டாங்க. நான் குழந்தை வச்சு ஓட்டிட்டு அப்புறம் இது போடணுமா? அங்கே போடுறேன். ஸோ நல்லா பொரிஞ்ச வெங்காயம் தயார் பண்ணிட்டு அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். பொண்ணு தள்ளி விட்டு போறீங்க, நீங்கள் வாங்கிட்டோம். இது கருவேப்பிலை போட வேணாம். போடவா? இப்போ நான் ஆனியன் ஃபுல்லாக போட போகிறேன். ஸோ நானுமே வந்து நல்லா சமைப்பேன். என்னோட வருங்கால ஃபியூச்சருக்கு விதவிதமாக சமைச்சு போடுவேன். மாற்றி மாற்றி நாங்கள் சமைக்கிறோம். சாப்பிட போகிறது என்னவோ யாருன்னு தெரியல. நல்லா தான் இருக்கும், நம்புகிறோம். என்ன நானா மாவுலாம் தர முடியாது. சமைச்ச பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. புதுசா இல்லையா? அக்காக்கேத்த மாப்பிள்ள எங்க இருக்கோம் பைய புள்ள. அக்காக்கேத்தே இல்ல, தங்கச்சிக்கு ஏத்த மாப்பிள்ள எங்க இருக்கோம் பைய புள்ள. சீக்கிரமா உங்களுக்கு ரிவீல் பண்ணுவா. இப்போ கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சு. ஓகே. அண்ட் இன்னொரு குட் நியூஸும் நம்மளுக்கு வந்து காத்துட்டு இருக்கு. தக்காளி போட்டுட்டு நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ ஈவினிங் நான் ஒரு 5:30 கிட்டே பெர்மிஷன் மாதிரி கேட்டுட்டு வீட்டுக்கு போகிற கோயில் போகலான்னு பிளான் இருந்தோம். ஸோ இப்போ தக்காளி வந்து ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இது என்னது மஞ்சத்தூளா? மஞ்சத்தூள் போட்டு ஒரு ஸ்பூன் இவ்வளோ போடவா? ஸோ half டேபிள் ஸ்பூன் தான் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம். தென் கரம் மசாலா போடுவாங்களா என்ன? எவ்வளோ? ஒன்றா? ரொம்ப வேணாம், சும்மா லைட்டாக கரம் மசாலா போட்டுட்டு தென் உப்பு அது போட்டுக்கலாம். காஷ்மீர் சில்லி காரத்துக்கு ஏற்ப. கலருக்கு மட்டும்தான். சரி, கலருக்கு தானா? காரத்துக்கு அப்புறம் கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். எத்தனை ஸ்பூன்? அது உங்கள் காரத்துக்கு கேட்பாங்க. எங்கள் காரத்துக்கு நம்ம காரத்துக்கு எவ்வளோ? எங்கள் காரத்துக்கு 2 ஸ்பூன், நம்ம காரத்துக்கு 2 ஸ்பூன். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இது ஃபுல்லாக ட்ரை ஆகி வந்த உடனே இந்த தக்காளி தொக்கு ரெடி. ஓகே. முடிஞ்சு போச்சு.
எனக்கு தெரிஞ்ச அளவு தட்டியிருக்கேன். இப்போ நான் சுடுற கொஞ்ச நேரம். ஸோ இப்போ நம்ம வந்து தூங்க தான் போகிறோம். அக்காவோட பேண்ட் ஒன்று கொடுத்தாங்க, போட்டாச்சு. ஸோ வேலை இந்த டாப்பே வச்சுட்டு சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து தூங்க தான் போகிறோம். மார்னிங் நான் அப்படியே vlog உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம குஷன் பெட் ஆக்சுவலாக வந்து நல்லா இருக்கு. நான் வந்து நிறைய கதைலாம் சொல்லுவேன் ஸோ மார்னிங் நம்ம எழுந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கா மதியம் கறி செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே இட்லி, அது வந்து ஆட்டுக்கால் சூப்பராக நான் இதை செஞ்சேன். ஸோ மம்மி டேடி வந்து வந்துட்டு இருக்காங்க நம்மளை கூட்டிகிட்டு போக. ஆட்டுக்கால் சாப்பிடுவோம், செஞ்சு கொடுத்துட்டு போயிடும். ஆனால் சாப்பிடுவோம். எங்க அக்கா வீட்லயே ஒரு குட்டி பூனை இருக்கு. எங்க புது வீட்டுல. ஓகே, நம்ம மேல போலாம். வாங்க வாங்க, அப்படியே வாங்க. பயந்தாங்கொல்லிங்களா? அப்படியே சைன்ல வா, டக்குன்னு ஒன்றும் பண்ணாது. நீ டக்குன்னு வா. நீ கீர்த்தி, நீ வா கீர்த்தி, நீ டக்குன்னு வா வா. பூனையும் என் கூட வருது. வாங்க வாங்க. ஸோ மேலே ஆக்சுவலாக இங்கே அழகாக இருக்கும். மொட்டை மாடி. ஒருத்தி அங்கே ஏறிக்கிட்டா, ஒருத்தி இங்கே வந்துட்டா. அது என்னடி பண்ண போகுது? அது ஒன்றும் பண்ணாது நம்மள. ஆக்சுவலாக அக்கா இருக்கிறது திருவான்மையூர் தான். இங்கே தெருவுக்கு பக்கத்து தெருவில் பீச் இருக்காமா, திருவான்மையூர் பீச். மம்மி டேடியுமே வந்துட்டாங்க ஒரு 11:30 or 12 கிட்ட. ஹாலிசி ஹெல்ப் பண்ணுவோம். என்னோட மண்டை இப்படியே தான் இருக்கு. நேற்று கட்டினதுலேருந்து நான் அவுக்கவே இல்லை. ஆமாம், மம்மி டேடி தூங்குறாங்க. துவைச்சாச்சு. எவ்வளோ துணி துவைச்சிருக்கா பாருங்க அக்கா. இது ஒரு பக்கெட்டு, இது ஒரு பக்கெட்டு. எது வெயிட் போயிடலாம் மேலே. நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பஸ்ஸில் தான் போக போகிறோம். ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா 3:32 ஆகுது. நம்ம வீட்டுக்கு போயிட்டு மெகந்தி போனோம். நாளைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் இருக்குது ஆஃபீஸில். ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் நம்ம வர வழியில் பார்த்தீங்கன்னா 2 பேக் வந்து வாங்கியிருக்கோம். இது ஒரு பேக்கு, இதுக்குள்ளே ஒரு பேக். ஸோ இந்த பேக் வந்து நான் எனக்கு வாங்கியிருந்தேன் ஆஃபீஸ்க்கு. இது வந்து மம்மி வாங்கியிருந்தாங்க அவங்களுக்கு. இதுக்குள்ளேயே ஒரு பவுச் மாதிரியுமே வந்து கொடுத்துருந்தாங்க. இது அழகாக இருக்குது, நான் எடுத்துக்கிறேன். இது வந்து எனக்கு ஆஃபீஸ்க்கு டபுள் சிப் வரும். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. டைம் 5:36 ஆகுது. ஸோ இப்போ எனக்கு நிறையா கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால வீடியோ எப்படி நான் எண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு மெகந்தி போடணும். நாளைக்கு வந்து சாரீ கட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ்க்கு. அதுக்கு சாரீஸ் நான் வந்து செலக்ட் பண்ணி வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.